ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் பிப்ரவரி 11ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் கிரக நிலைகள். இந்த வாரம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் ஒரு 3 கிரகம் இருக்காங்க, சூரியன், புதன், சனி. மீன ராசியில் 2 கிரகம், ராகு, சுக்கிரன். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகள் எங்கே இருக்காங்க, இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க, இதனால் இந்த வாரம் நம்மளுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிநாதன் அவர் எங்கே இருக்காரோ அதை ஒட்டி தான் உங்களுடைய லைஃப் இந்த வாரம் அமையும். அப்படி பார்க்குற போது அவர் 3ஆம் இடத்துல இருக்கார், குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இது அத்தனையுமே உங்களுக்கு நன்மையான பரவாயில்ல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக இது மாதிரியான கிரக நிலைகள் இருக்கிறது, வீடு மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது நல்ல விலைக்கு சேல் ஆகணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம், அது விற்க முடியுமா அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதோடு நீங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா அது அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக வரும். நீங்கள் அது மட்டுமல்ல, உங்களுடைய உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு, சுக்கிரன் இந்த கிரகங்கள் இருக்கிறது. நீங்கள் பின்னாடி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பின்னாடி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. முதலீடு பண்ணுற அளவுக்கு எனக்கு பெரிய லெவலில் கையில் இருப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரம் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்குது. தொழிலில் எவ்வளோக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். குறிப்பாக நான் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. அதோட இந்த வாரம் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு, சனி பார்க்குறதுனால தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இது அத்தனையும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர் இருந்தாலும் நன்மை. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். நண்பர்களால் மகிழ்ச்சி உண்டு. இருந்தால் கூட இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக துர்க்கையுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார், அவருமே குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த காலங்களில் உங்களை விட்டு பிரிஞ்சு போன நட்பு வட்டாரம், நண்பர்கள் உங்களோட சேர்ந்து இருப்பாங்க. உறவுகளும் அப்படி தான். குறிப்பாக உங்களுடைய மூத்த அண்ணன் அல்லது அக்கா இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி கலந்துக்குவீங்க. எதிர்பாராத தெய்வ தரிசனம் அல்லது ஆலய தரிசனம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு உங்களை அறியாமல் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம், தனம் எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோக்கு செலவுகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் ரொம்ப நாளாக பேசுகிறேன், பேச்சின் மூலமாக ஏதாவது வருமானங்கள் வருமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். உங்கள் கையில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் கேஷ்னல் ஹேட்டாக இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க அல்லது நல்லதொரு முன்னேற்றத்தை வேலையில் எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக கிடைக்கும். நான் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் ரெக்கக்னைஸ் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் ரெக்கக்னைஸ் கிடைக்கும். வேலையில் நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன், கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன், கிடைக்கும். ஆக இது அத்தனையுமே வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நான் இந்த காலங்களில் கடன் வாங்கணும்னு நினச்சிருக்கேன், கிடைக்குமா, இது வரைக்கும் லேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு
நீங்கள் எங்கே கடன் கேட்டிருக்கீங்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள், என்ன காரண காரியத்திற்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. எல்லா விதமான காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனுமே நீங்கள் வெற்றி அடைவீங்க, வெற்றி உள்ளதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ரொம்ப நாளாக சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்காதவங்களுக்கு நடக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 9ஆம் இடத்தில் இருக்கார். அவருமே செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறது தைரியம், தன்னம்பிக்கை. கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். கடந்த 2-3 வாரங்களாக தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலையில் இருந்து உங்களுக்கு அந்த நிலைமைகள் மாறுது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. யாரெல்லாம் கம்பெனி மாறணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் நன்மைகரமாக அமையும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி, அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி ரெண்டுமே நல்லா இருக்குது. ஏன் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொன்னால், காலம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு நாம் அதை செயல்படணும். குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் திருமணத்தை தள்ளி போனவங்களுக்கு திருமணத்திற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், குறிப்பாக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு 2வது திருமணத்திற்கான வாய்ப்புகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைனாலும் இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் 2 இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 2-3 பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், சனி, குரு பகவான் அத்தனை கிரகங்களும் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறது. உங்களுடைய வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது அத்தனையும் இருக்குது. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது பகவான், அவரும் சூரியனுடைய நட்சத்திரம். அப்படி இருந்தாலே அப்பா அம்மா 2 பேருடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள். குறிப்பாக நீங்கள் யாரையெல்லாம் குருவாக நினச்சிட்ருக்கீங்களோ இந்த குரு பகவானுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், பிஹெச்டி பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகருடைய தரிசனம், குறிப்பாக இந்த வாரத்தில் எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நம்மை படைத்த பிரம்மா இருக்கார், அவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி அத்தனை கிரகங்களும் இருக்காங்க. ஒரு பக்கம் உங்களுடைய 9ஆம் இடத்துல தெய்வானுகூலத்தில் சுக்கிரனும் ராகுவும், அவங்களுமே 8ஆம் இடத்தோடு தொடர்பு. இப்படி இருந்தாலும் இந்த வாரம் யாருக்கும் தேவையில்லாத பணம், கடன் கொடுக்கறது, வாங்கிறது நல்லதில்லை. ஸோ யாருக்கெல்லாம் பணம், கடன் கொடுத்தீங்களோ அதனால் பின்னாடி பிரச்சனை, பகை, போராட்டம், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுடைய பணம் அல்லது பொருள் லாக்காகும், மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதுக்காக வேலை இல்லாமல் வேலை உண்டு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் கவனமாக இருங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்க. ஸோ இந்த வாரத்தில் தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. உங்களை பற்றிய ஒரு ஃபேக்ட் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களை பற்றிய வீண் வதந்தி கண்டிப்பாக இருக்குது. இந்த வாரத்தில் தூக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கலை, இந்த வாரமாவது விற்குமா அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட எதிர்பார்த்த லாபம் கைக்கு வரதில் வாய்ப்பு குறைவு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக நான் வீடை விற்கணும் அல்லது வீடு மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் 2 விஷயத்துலையும் கவனமாக இருங்க. பெரிய லெவலில் நான் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த வாரம் வெயிட் பண்ணுங்கள்.
புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை. ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி கண்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பெருசாக இல்லை. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி குரு பார்க்குறது, யாருக்கெல்லாம் கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் நோய் குறைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நோய் மட்டுமல்ல, கடன் இருந்தாலும் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் யாருக்கு நான் முதலே சொன்னேன், பணம் கடன் கொடுக்காதீங்க, அதனால் பிரச்சனை பகை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்களும் தைரியத்தையும் தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய காலகட்டங்கள் நடக்கும், நிகழ்வுகள் நடக்கும். அது விஷயத்தில் கவனம். ஆக இந்த வாரத்தில் தேவையில்லாத முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ தரிசனமும், எங்கெல்லாம் நவகிரகங்கள் இருக்கு அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடும் பெரிய லெவலில் பண்ணுங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் லாபத்தை கொடுக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான லாபங்கள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபம் இருக்குது. ரொம்ப நாளாக நான் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பழைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்றுட்டு திரும்ப வேறு இடங்களில் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலைவாய்ப்புகள் பரவாயில்ல. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்களில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஜாப் செக்யூரிட்டி என்பது இந்த வாரத்தில் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையை பற்றிய ஃபீலிங் உங்களுக்கு எதுவும் வேண்டாம். பட் வேலையில் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கத்தான் செய்யும். அவசியம் இருந்தாலும் லோனை அவாய்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸுமே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு சர்ஜரி எதாவது இருந்தால் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவு. பட் அதுக்காக கிரானிக்காக டிசீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய லாங் ஜேர்னி, அதாவது நீண்ட தூர பிரயாணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பெரிய லெவலில் யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பெரிய லெவலில் உங்களுடைய முயற்சிகளும் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் நார்மலாக தான் இருக்குது. ஆக இந்த வாரத்தில் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 6ஆம் இடம்னாலே வெற்றி நடத்த. நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய என்ன நோக்கத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் இருந்தால் கூட இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், உங்களுடைய சர்வீஸ், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர், இந்த அத்தனை வார்த்தையும் ஒன்று தான். நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் மோசம் இல்லை. பட் உங்களுடைய 6ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் மிக 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 கவனம். ஸோ இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த வாரத்தில் லோன் போட்டு சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு திருமணம் டிலே ஆகிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் 2வது திருமணத்திற்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்களோ பண்ணுங்கள், நல்லா இருக்குது. அதோட இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைனாலும் கண்டிப்பாக நஷ்டம் கிடையாது. ஒருவேளை உங்களுடைய தொழிலில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுக்கு சுமார் நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில்
யாரெல்லாம் கவர்மெண்ட் மூலமாக கடன் வாங்கி லோன் வாங்கி பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய முயற்சிகள், எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு சனி பார்க்குறாங்க. இப்படி பார்க்குறது ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், தன்னம்பிக்கை. யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்தில் நீங்கள் எல்லா விதமான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம். குறிப்பாக இந்த வாரம் விநாயகரையும் குறிப்பாக தன்வந்திரியும் தரிசனம் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் இருந்தாலும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு 8ல் இருக்கார். 8 நாள் ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம், மனக்குழப்பம்னு அர்த்தம். எதில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள். நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், நல்லதொரு எம்என்சியில் இருக்கலாம். எதில் வேலை பார்த்தாலும் வேலையில் பொறுமை, நிதானம், கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் ஆஃபீஸர் யாராக இருந்தால் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள், அவங்க சொல்கிறத கேளுங்க, அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க, மரியாதை கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப இந்த வாரம் முக்கியம். இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் பாலிடிக்ஸில் இருக்கேன், எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு அரசியல் சார்ந்த துறைகள் இருக்க அடைக்க வாசிங்க. உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள் இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து கிடைக்கும், வருமானங்கள் சுமார். நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க அடைக்க வாசிங்க. எல்லாம் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறது அத்தனையும் இந்த வாரம் சுமார். இந்த வாரத்தில் பிட்காயின்ஸில், கிரிப்டோ கரன்சியில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லா விதமான யூக வணிகங்களுமே நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. உழைச்சி சம்பாதிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் முதலே சொன்னேன், பொறுமையாக இருங்க. பிஸ்னஸுமே நார்மலாக தான் இருக்குது. லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், யாருக்கும் பணம் கடன் கொடுத்தா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே குறைவு. ஸோ இந்த வாரத்தில் மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நார்மலாக இருக்குது. யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அதுலேயுமே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. பொறுமை. நான் ரிசர்ச் பண்ணுறேன், ஃபர்தராக பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறது இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், உங்களுடைய பிரேக்கப்பான லவ் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், உங்கள் காதலால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்னேன், உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். தேவையற்ற குழப்பங்களை அவாய்ட் பண்ணுங்கள். தைரியமாகவும் தன்னம்பிக்கையும் சில விஷயங்களை செய்யுங்க, சில விஷயங்களை அடைக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் சிவ தரிசனமும் வழிபாடும் அர்ச்சனையும் ஆராதனையும் முக்கியம். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு 7ல் இருக்கார். இந்த மாதிரி 8, 7 இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். யார்கிட்ட பேசுகிறதாலும் கவனமாக பேசுங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், கையில் பணம் தனம் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு சுமாராக தான் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்லா கவனம் செலுத்துங்க. நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருந்தீங்கன்னா லாபம், வருமானம் இருக்குது. பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு சேல்ஸ் இருக்குது, லாபம் குறைவு. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இல்லை. உங்களுடைய முயற்சிகளில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, தடுமாற்றங்கள் இருக்குது. அதனால் அவசியம் முதல்ல புது ப்ராஜெக்ட் எதுவும் வேண்டாம். நான் புதுசாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் இருந்தால் அதை போஸ்ட்போன் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கலை அப்படிங்கிறவங்க இந்த வாரம் விற்கலைனாலும் பெருசாக ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்க அந்த மாற்றத்துலேயும் ஒரு தடை இருக்குது. வீடு மாறுறதில்ல, இடம் மாற்றத்தில், ஊர் மாற்றத்தில் நிறைய தடைகள் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்குது, இன்னொரு பக்கம் தெய்வ அனுகூலம் குறைவாக இருக்குது. ஏன்னா குருவும் பார்க்குறாங்க,
உங்கள் ராசியை சனி பகவானும் பார்க்குறார். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது அடக்கி வாசிங்க. ஏன்னா உங்களோட 5ஆம் இடத்துல ராகு சுக்கிரன். 5ஆம் இடம் அப்படின்னாலே நம்மளை அறியாத உணர்வுகளை தூண்டுவது. ஸோ தேவையற்ற இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே அடக்கி வாசிங்க. லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் நம்முடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். ஆனாலும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம்லாம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பார்க்குறார். அது ஒன்று தான் உங்களுக்கு வேலையில் பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் கூட இந்த வாரம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் முருகப்பெருமானையும் ஒரு சேர தரிசனம் பண்ணுங்க, நல்லது. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். ஒரு பக்கம் சக்ஸஸ், இன்னொரு பக்கம் நிறைய ஸ்ட்ரகிள் எல்லாமே இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக நான் ஒரு தகவல்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், அது கைகூடி வருமானா கண்டிப்பாக நடக்கும். நான் எதிர்பார்த்த செய்திகள் எங்களுக்கு நன்மையாக இருக்குமானா கண்டிப்பாக நன்மை உண்டு. லைஃப்பில் நீங்கள் ஏதாவது புது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு, நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக இந்த ப்ராப்பர்ட்டி விற்கலை சேலாகலைங்கிறவங்களுக்கு நல்ல விலைக்கு போகும். சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள், நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. உறவுகளால் நன்மை, உறவுகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் பிரச்சனைகள் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு பரவாயில்ல. குறிப்பாக வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன். பட் அதுக்கான வாய்ப்புகள் இன்னும் வரல. ரிசல்ட்டை எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல. எப்போ இதெல்லாம் வரும்னா இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு தனுர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை அறியாத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், டூர் இருக்கும், ட்ராவல் இருக்கும். அதுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இருக்குது. குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், குழந்தைகள் அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் சிறு தொழில் பண்ணுறேன், சுய தொழில் பண்ணுறேன், வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறவங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. இந்த வாரம் முழுவதுமே எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அவர் வழிபாடு பண்ணுங்கள். நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு 5ஆம் இடத்தில் இருக்கார். 5ஆம் இடம் தெய்வ அனுகூலம், 5ஆம் இடம் மகிழ்ச்சி, சந்தோஷம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக குழந்தைக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, குழந்தைக்காக ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுப காரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, சுப கைங்கரியங்கள் நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்களும் ஏதோ ஒரு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் இந்த வாரத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். இந்த வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ இருக்கும். அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக நான் நகை வாங்கணும்னு நினச்சேன், நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களே இந்த வாரம் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கரியர் நல்லா இருக்குது. வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும். வேலை தட்டுறவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையை விட்டு வெளியேற்றுறவங்களும் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது.
எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு படிப்புக்கு தகுந்த வேலை, உங்களுடைய வேலைக்கு தகுந்த சம்பளம், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ ப்ரொஃபஷனில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ் அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி அத்தனை கிரகங்களும் பார்க்கறது. தேவையற்ற வார்த்தைகளை குறைங்க, தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தோட்டம், அதில் நிறைய பிரச்சனைகள் இது அத்தனையும் இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கவனம். யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் பிரத்யங்கரா தேவியும் முடிஞ்சால் கும்பிட்டு வாங்க, நல்ல மாற்றம் ஏற்படும். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு 4ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். கொஞ்சம் கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல இருந்தால் நல்லா படிப்பீங்க, எக்ஸாம் காலில் போனே மறக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க சார், நல்லா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலுமே நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நான் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சேன், வீடு வாங்கணும்னு நினச்சேன், அது கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சேன், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் ரொம்ப நாளாக நான் எங்கள் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், கிடைக்கல இது வரைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. உங்களுடைய ராசியிலேருந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால எந்த விஷயத்தையுமே யோசித்து செய்யுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை எதை முதல்ல செய்யணும், எதை 2ஆவது தடவை செய்யணும் அப்படின்னு யோசிங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி இருந்தாலே சில விஷயங்களில் உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் அது விஷயத்தில் கவனம். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது, பரவாயில்ல. உங்களுடைய மன வாழ்க்கையும் பரவாயில்ல, மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடியும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு சனி பார்க்கறதுனால அரசாங்கத்தான் உங்களுக்கு நன்மை. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் பாராட்டப்பட வேண்டியதாக இருக்கும். கவர்மெண்ட்டால் எனக்கு ரொம்ப நாளாக காரியம் ஆகலைங்கிறவங்களுக்கு காரியம் ஆகும். இது அத்தனையும் இருக்குது. நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருங்க, மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் தான் அவங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அது திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நல்லா அது விஷயத்துலையும் நீங்கள் கவனம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஏன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவு. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை கும்பிட்டு வாங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கும் உங்களுடைய ராசிநாதன் குரு 3ஆம் இடத்தில் இருக்கார், சந்திரன் சாரத்தில் இருக்கார். 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனைகள் பெரிய லெவலில் பிராடாக இருக்கும். நீங்கள் நினச்சது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறக்கோ டெவலப் பண்ணுறதுக்கோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். ஃபர்தராக நீங்கள் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, அது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்க. உங்களுடைய வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லா இருக்குது. வெளிநாட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சமூக அந்தஸ்துக்கள் கூடும். அது மட்டுமல்ல, நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், H1B விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்பு அல்லது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய மன வாழ்க்கை கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை, சச்சரவுகள் உண்டு. 2 பேருமே ஒரு திருப்தியற்ற மனநிலையில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. இதே தான் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும். ஸோ லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாத்தையுமே இந்த வாரம் மெயின்டைன் பண்ண வேண்டிய வாரமாக இது இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் வேலையில் திருப்தியற்ற மனநிலை இருக்குது. அதுக்காக நீங்கள் ஐடியலாக இல்லை. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறனால வேலை இருக்குது. வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது, திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது. வெளியில் எதிர்பார்த்த ப்ரொமோஷன், ப்ராக்ரஸ், முன்னேற்றங்கள் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கிறதுல ஸ்ட்ரகிள்.
ஸோ அவசரம் அவசியம் இருந்தாலும் கடனை அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப இந்த வாரத்தில் முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இல்லை. அடக்கி வாசிங்க. குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறவங்க, குறிப்பாக கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டெய்லி இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம். விட்டதை பிடிக்கணுங்கிற மாதிரி எண்ணம் சிந்தனைகள் வேண்டாம். கிரக நிலைகள் மறுபடியும் சொல்கிறேன் ஃபேவரபுளாக இல்லை. அரசியல் வாழ்க்கையில் கவனம். எதிரிகளை நம்ம வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இல்லை. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதுவும் சுமார். இந்த வாரத்தில் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயருடைய வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பண்ணிட்டு வாங்க. தேவையற்ற பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு, உங்களையே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். நன்றி, வணக்கம்.